ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அது என்ன? ஏன் நம்ம வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து கடைப்பிடிச்சு கொண்டாடுறோம்? அன்னைக்கு விநாயகரை வந்து வழிபடுறதுனால என்ன கிடைக்கும்? காதலா என காருகா காரு காரு விநாயகா. அதுதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொன்றை பூ வைத்து. அப்போ நியாயம் என்பது பிரபஞ்சத்தில் உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதை சரியாக சொல்லுவது தான் விநாயகர், விநாயகம், கணபதி. ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து ஊர்வலமாக போய் ஒரு ஆற்றுல ஒரு கொண்டாட்டமாக கரைக்கிறாங்க. இது இன்னைக்கு ஃபாலோ பண்ணுற இந்த முறை சரிதானா, இல்லை முன்னாடி இது எப்படி இருந்தது? இப்போ முதல் இது விநாயகராக வரும்பொழுது சூரியனோட கதிரியக்கங்கள் 4வது நாள் சதுர்த்தி. நம்ம நாட்டில் வந்து ஆதி காலத்துலேருந்து சும்மா மண்ணை பிடிச்சி வச்சே நம்ம விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கும் நிறைய பேர் அந்த சாணத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அது மேலே அருகம்புல் வைக்கிற இந்த இது இருக்குல்ல. இப்போ இது இந்த வழிபாடு உருவங்கள் தான் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த முறை சரியாக தான். நான் அதுதான் முறையானது. ஏன்னு கேட்டால், ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இந்த துறையில் இருக்கீங்க. நீங்கள் பார்க்காத ஆளுமை இல்லை, நீங்கள் பார்க்காத விஷயங்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி இப்போ அதுதான் விமர்சையாக கொண்டாட போகிறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி பெரும்பான்மை இன்றைக்கி இருக்க மக்களுக்கு வந்து ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு பொது இடத்துலையோ ஒரு களிமண்ணில் ஒரு பிள்ளையார் பண்ணி அதை வந்து நீர்நிலைகளில் கரைக்கிறது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க சமூகத்துக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அது என்ன? ஏன் நம்ம வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து கடைப்பிடிச்சு கொண்டாடுறோம்? அன்னைக்கு விநாயகரை வந்து வழிபடுறதுனால என்ன கிடைக்கும்? இதை வந்து எங்களோட பாரம்பரியத்தில் எனக்கு முதல் கற்றுக் கொடுக்கும்போது எங்கள் பாரம்பரிய ரகசியமாக விநாயகருக்குன்னு ஒரு பாடல் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. உடல் கட்டு ஜபம் அஷ்டமாசித்தின்னு பேர். அது எப்படின்னு கேட்டால், காய நாண தர்மகா காம ரூபமில்லாதகா காதலா என காருகா காரு காரு விநாயகா. ஒரு மனிதனுடைய உடம்புக்கு பேர் காயம்னு பேர். ஓகே. அந்த காயத்தை, இந்த உடம்பை நான்ற அளவுக்கு என்ன கொண்டு வரும்? அவங்களுடைய பேச்சும் வார்த்தையும் பழக்க வழக்கம், அவங்களுடைய தன்மைகள். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த இந்த காய நாண தர்மகா, தர்மத்தின் மீது, அந்த தர்மத்தின் வழியாக பேசக்கூடிய வார்த்தைனது காதலா என காருகா காரு காரு விநாயகா. அந்த தர்மத்தோடது சத்திய தர்மத்திற்கு ஏற்ப ஒரு ஈர்ப்பு விசை தரும். அந்த ஈர்ப்பு விசை என்ன ஆகும்னாக்க இறைநிலைக்கு கொண்டு போகும். எப்படி இறைநிலைக்கு கொண்டு போகுதுன்னா, ஒரு மனிதன் நல்ல புனிதமாக இருக்கான், நல்ல வார்த்தை, நல்ல மனிதரோட பேசுவதும் நல்ல மனிதரோட பழகுவதும் நல்ல மனிதரோடு இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்ட மனிதர்களுக்காகவே இந்த உடல் காயம் என்பதை நம்ம ஒருவர் புரிந்து கொள்ளுவதற்கு காதல். காதலா என காருகா காரு காரு விநாயகா. இந்த விநாயகர் எப்படின்னு கேட்டால், அதை ஆண்டு அனுபவித்து போ ஒன்று அழுத்துட்டு அவன் துப்பிட்டு போகிறாங்கல்ல, காரி துப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி உள்ளது தான் ஐதீகமான ஒரு மனிதனுடைய குணம். அதையே என்ன செஞ்சாங்கன்னா, சரி ஒரு மன்னன் வரான், மன்னருடைய ஆட்சி காலத்தில் ஒரு வெற்றி வகை சூடிட்டான்னா, வாகை அந்த கொன்ன புண்ணு இருக்கும், கொன்றை வந்தன். அப்போ வெற்றி கொண்டவனுக்கு அந்த கொன்றப்பூ இந்த ஆடி மாதத்தில் தண்ணி வந்த பிறகு இந்த ஆவணி மாதத்துக்கு முன்னாடி அது என்ன, அந்த கொன்றைப்பூ பூக்கும். ஆகையினால இந்த கொன்றைப்பூ பூக்கும் பொழுது அதை வந்து வெற்றி வகையாக சுடிட்டு இருப்பாங்க. அதுதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொன்றைப்பூ வைத்து ஒரு மண்ணில் வந்து 4 பக்கமும் ஒரு இது மாதிரி கட்டி வாசக்கால் வச்சு அதில் வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு பூ பழம் வச்சு ஒரு இலையை வச்சு அதில் அந்த மண்ணை பிடிச்சி வச்சு அதில் குங்குமம் வச்சு அருகம்புல் இந்த பழங்கள் வச்சு, அப்போ அந்த பேரிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த கொன்றைப்பூ இது மாதிரி அந்த காலத்து பூ, அந்த காலத்து இது இப்போ வந்து இதெல்லாம் இல்லை, அந்த காலத்தில் வருது. இதை வச்சு பேரிக்காவும் அந்த நேரத்தில் தான் வரும். இதை வச்சு சாமி படைப்பாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சப்பரப்படம்னு ஒன்று கட்டுவாங்க. அந்த சப்பரப்படம் கட்டி தேர் மாதிரி இழுத்துட்டு வருவாங்க பசங்க ஸ்கூல்லேருந்து. அதை சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னா, நல்ல அத்தி மரம் இருக்குல்ல, அத்தி காயை எடுத்து அதில் அந்த
தொடப்ப மாத்து குச்சி குத்தி அதை தேர் மாதிரி ஆக்கி அந்த பிள்ளைங்க இழுத்துட்டு வரும். ஓகே. அந்த தெய்வ வழிபாடுன்னு மனிதருடைய குழந்தைங்களோட உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்றதில் தண்ணி வந்த நேரத்தில் தான் இது ஆரம்பிக்கும். இது ஆரம்பித்த பிறகு இந்த கொன்றைப்பூ சூடுற மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அவன் வெற்றி வகை சூடுவதற்கு ஆவணி மாதம் வந்துடும். ஓகே. இந்த ஆவணி மாதத்தில் தான் கொன்றப்பு அதிகமாக இருக்கும் அந்த நீரோடையில். அப்படி பார்த்தீங்கன்னா அது எங்கே வந்து சிம்மராசியில் வரும். அந்த சிம்மராசியில் முதல்ல வரும்போது அந்த சூரியனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு, மூல திரிகோண வீடு. இந்த சூரியனே நம்ம முதல் கடவுளாக நம்ம எல்லோரும் ஆதி காலத்தில் வணங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து எப்படின்னா இந்த பூமியானது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மையத்தில் இது சுழண்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு தானே இருக்குது. அது முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மண்ணை பிடிச்சி வை, அந்த வச்ச முதல் நிலை யார், அது யார்ன்றது பிள்ளை யார், அதுதான் குழந்தை. இந்த குழந்தை யார்? சக்தியின் பிள்ளை. ஒரு சக்தி, ஒரு மனிதனுடைய சக்தியை மூணு விரலால் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அருகம்புல் வச்சு அதுக்கு கொன்றைப்பூ சூடி வெற்றி வாகை சூடி அந்த முதல்ல கொண்டு வந்தது ஆதிகால மனிதனுடைய பழக்க வழக்கமாக இருந்தது. காலப்போக்கில் இன்றைக்கி பொம்மையெல்லாம் செஞ்சு கொண்டுகிட்டு வந்து விநாயகராக ஒரு உருவம் கொடுத்து கொண்டுட்டு வராங்க. அது பால் குடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சமுதாயத்தில் நம்ம வளர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம். சக்தியோட பிள்ளை, அது வந்து சக்தியின் முதல் பிள்ளைன்னு சொன்னாங்க. காவல் தெய்வம்னு சொன்னாங்க. அந்த அம்மா குளிக்கும் போகும்போது தன்னுடைய உடலில் இருக்கிற அழுக்கை எடுத்து ஒரு பிள்ளையாக பிடிச்சி வச்சுட்டு போனாங்க. ஒரு உயிரோட்டத்தை ஒரு பெண் நினைச்சால் அவளுக்கு ஆண் துணையே தேவையில்லை, அவளுக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்குது. அவளுடைய சக்தி, அந்த பலமும் அந்த உணர்வும் அவங்களுடைய அந்த பக்தியும் அவங்கள ஒரு குழந்தைய உட்கார வச்சாங்க, அருள் பண்ணாங்க. அது காவலாளியாக இருந்தது. வந்தது சிவபெருமானாக இருந்தாலும் உள்ளே போகக்கூடாது, மீறினா தப்புனா அடித்தா எல்லாருக்கும் உழுது அடி. அப்போ நியாயம் என்பது பிரபஞ்சத்தில் உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதை சரியாக சொல்லுவது தான் விநாயகம், கணபதி. இந்த கணநாயகன் இந்த கணத்துக்கே சொந்தக்கார் சத்தியம்தான். யாரும் சின்னவங்களோ பெரியவங்களோ பணக்காரவங்களோ சின்னவங்களாக இருந்தாலும் நியாயம்னா எல்லாருக்கும் பொது. அந்த பொது விஷயத்தை சொல்லுவதற்காக அரச மரத்தடியில் அந்த விநாயகரை வச்சாங்க. அந்த விநாயகர் என்னன்னா அந்த சூரிய பகவான் வரும்போது அந்த அரச மரத்தில் தான் ஆக்சிஜன் நல்லாயிருக்கும். அந்த ஆக்சிஜனுடைய உணர்வு அங்கே வந்து அந்த சுற்றி வராங்கல்ல, சுற்றும் போது வேர்க்கும்போது இவங்கள்ட்ட இருக்க எண்ணங்கள் மாறி அந்த காற்றானது இவங்க உடம்புல இருக்கிற தூய காற்றை வெளியில் எடுத்துகிட்டு நல்ல காற்றை உள்ளே கொண்டு வருவதற்காக அங்கே வந்து பெரும்பாலும் தெய்வ வழிபாட்டிலேயே முதல் வழிபாடு விநாயகருது, கணபதி இது, அப்போ கணநாயகனுது. ஆனால் இந்த கணநாயகம்ன்றது நம்ம உடம்பு, இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தையே கணநாயகன், அதுக்கு ஒரு முதல் கடவுள். ஆனால் அதுக்கு குட்டிக்கணும். இந்த ரெண்டு இடத்துலையும் குட்டினீங்கன்னா பிட்யூட்ரின் சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் சுரக்கும். அது குட்டிட்டு மார்க்கை வச்சு உட்காந்து எழுந்திருக்கணும். அப்போ நீ கீழே உட்காந்து எழுந்திருந்தா நீ 3 மடிப்பாக உட்காந்து எழுந்திருப்ப. அப்போ உள்ளே இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கிற காற்றை வாங்கி 72,000 நாடி நரம்பில் நம்மளோட உடலில் கொடுத்தாலும் கூட அது உள்ள ஜீரண சக்தி கொடுத்த பிறகு அது செரிக்கணும்ல. அதோடைய ஜீரண சக்திக்கு சத்தியத்தின் வழியில் உட்காரனா 3 முறையில் நீங்கள் உட்காந்துருந்தா கல்லீரல், கணையம், பித்தப்பை, நிணநீர் சுரப்பிகள்லேருந்து உள்ளே இருக்க ஆர்கன்லேருந்து ராஜ உறுப்புகள் எல்லாமே அந்த மூச்சு பயிற்சி மாதிரி சொல்கிறாங்களா, அதே மாதிரி நீங்கள் உட்காந்து எழுந்திருந்தாவே போதும். ஓகே. இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுதில்லை, அது இப்படி இப்போ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து ஊர்வலமாக போய் ஒரு ஆற்றுல ஒரு கொண்டாட்டமாக கரைக்கிறாங்க. இது இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற இந்த முறை சரிதானா, இல்லை முன்னாடி இது எப்படி இருந்தது? இந்த இறை வழிபாடை சிறுக அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அப்படியே பழக்க வழக்கத்தில் மாற்றினது தானே இது. முன்னாடி இந்த மாதிரி ஊர்வலமாக போகிறது இது மாதிரிலாம் கிடையாது, ஊர்வலம் கிடையாது. ஸ்கூல் பசங்களுக்காக
அந்த ஸ்கூல் பசங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கன்னா முத பாடம் ஸ்கூலில் சேர்க்குறாங்கல்ல, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஹரி ஓம்னு போட்டு நமோத்து சிந்தம் என்ன சொல்லுவாங்க. சொல்லிட்டு குரு முதல்ல நாக்கில் எழுதுவாங்க, கையில் இந்த பிள்ளைய மண்ணை பரப்பி மண்ணில் எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சேர்க்கலாம், சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேர்க்கலாம். அப்புறம் நவராத்திரி எல்லாம் வந்துடும் அப்படியே படிப்படியாக. அப்போ முதல் இது விநாயகராக வரும்பொழுது சூரியனுடைய கதிரியக்கங்கள் 4வது நாள் சதுர்த்தி திதியின் பொழுது விநாயகர் பெருமானுடைய கதிரியக்கங்கள் நல்லா இருக்குது. கதிர் இயக்கம், அந்த கதிர் இயக்கத்துக்கு ஒரு சில வடிவு கொடுக்குறாங்க, அவங்கவுங்க சூழ்நிலை கொடுக்குறாங்க. மதங்களாக மாறினதுனால இந்த மதம் அந்த மதம்ன்றபோது இவங்க ஒரு கலாச்சாரத்தில் ஐயா கும்பிட்றாங்க, இவங்க ஒரு கலாச்சாரத்தில். ஆனால் இது மத்திய பிரதேசத்தில் தான் சிறப்பானது விநாயகரோட சதுர்த்தி. நம்ம நாட்டில் வந்து ஆதி காலத்துலேருந்து சும்மா மண்ணை பிடிச்சி வச்சே நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது தான் நம்மளுடைய பழக்க வழக்கம் ஐயா. இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய உருவ வழிபாடுலேருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து உருவ வழிபாடு இருக்குது. ஆனால் கிராமத்தில் இன்னும் ஒரு சொலவடையெல்லாம் இருக்கும், பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இப்போ இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா பிடிச்சி வச்சா கூட போதும். ஏன்னா கிராமங்கள் இன்றைக்கும் நிறைய பேர் அந்த சாணத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அது மேலே அருகம்புல் வைக்கிற இந்த இது இருக்குல்ல. இப்போ இது இந்த வழிபாடு உருவங்கள் தான் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த முறை சரியாக தான், அதுதான் முறையானது. ஏன்னு கேட்டால் மண்ணிலேருந்து விளைந்த புல்லுலேருந்து வந்தது வந்து அந்த மாட்டோடைய ஒரு சாணம். அந்த சாணத்தை பிடிச்சி அருகம்புல் அதில் வச்சு அரைச்சதெல்லாம் மென்று தின்னது தானே வெளியேற்றப்பட்டது. அதையே ஏன்னு கேட்டால் ஆன்டிசெப்டிக் ஒரு சாணத்தை எடுத்து அந்த காலத்தில் வீடை சுற்றிலும் முழுகுவாங்க. அப்போ ஆன்டிசெப்டிக் ஒரு பூராம் பள்ளி எல்லாம் உள்ளே வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வீடு மண்ணால் செய்யப்பட்ட வீட்டில் சுமூகமாக 10-16 குழந்தைங்களோட வாழ்ந்தாங்க. அப்பயும் இந்த விநாயகர் தான் கும்பிட்டாங்க. ஒரு குட்டி சந்தேகம், இப்போ நம்ம பிடிச்சி வைக்கிறோம், அது நீர்நிலைகளில் கரைக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பிடிச்சி வச்ச பிள்ளையார் வந்து வீட்டிலேயே வச்சு வழிபடலாமா? அது அன்னைக்கு பொருளாதார ரீதியில் அவங்கவுங்க வளர்ந்தது, சுற்றுப்புற சூழல் வளரும்போது சமூகத்தின் வளர்ச்சியினால் அவங்க வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை விரிவுபடுத்தி அவங்க கரைப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் ஒரு தட்டு இருக்குல்ல, தட்டிலேயே அதை எல்லாம் படையெல்லாம் முடிஞ்சோன்னே எடுத்துகிட்டு தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது கரைஞ்சோன்னே அதை கொண்டு போய் ஒரு கால்படாத செடி இருக்கிற இடத்துல ஊற்றுனாங்க. அதுக்கு பிறகு ஒரு நதிக்கரைகிட்ட போனாங்க. நதிக்கரையில் என்ன சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே தண்ணியில் விடுவாங்க. புதுமண தம்பதிகள் இருக்காங்கள்ல, அப்போ வந்து அதுக்கு தாலி பெருக்கி போட்டு அவங்க கங்கணமெல்லாம் கட்டி அவங்க வந்து இந்த பழங்கள்லாம் தண்ணியில் விடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த தண்ணியில் மீன் இருக்குது, ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை இந்த மீன் சாப்பிடும். அப்போ அதுக்கு தான் மீன ராசியை கடைசியில் வச்சாங்க, மேஷ ராசி முன்னாடி விட்டாங்க. புல்லெல்லாம் திங்கிறது முதல் ராசி. ஏன்னா அந்த இவனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக படைச்சி முடிச்சுட்டு கரைக்கிறாங்கல்ல, அந்த கரைக்கிறத யார் சாப்பிட்றான்னா மீன் சாப்பிடுது. அதுதான் மீன ராசி, 12வது ராசி. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு எபிசோடில் இன்னொரு பக்தி சம்பந்தமான எபிசோடில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.